எவ்வளவு கணவன் மனைவி இன்னைக்கு தென்மேற்குல இணைந்து வாழறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். பாதுகாப்புங்கிறது உங்களுக்கு இழந்துட்டீங்கன்னா எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி பலவீனமாயிடுது இல்லையா? கருத்து வேறுபாடு வந்துடுது, பிரிவு ஏற்பட்டுருது. அந்த வீடுங்கிறது என்ன? நம்ம சந்தோஷமாக வாழக்கூடிய இடம் தானே. அப்போ வெளிச்சமும் வேண்டும், காற்றும் வேண்டும். இது ரெண்டுமே இல்லாமல் அந்த இடத்த அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது மேற்கு அப்படிங்கிறது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்குது இல்லையா? அந்த பாதுகாப்புங்கிறத நம்ம உடைக்கப்படும் பொழுது என்ன ஆகுது? சுவாசிக்கக்கூடிய காற்று வேண்டுமா, மனதை இதமாக்கக்கூடிய வெளிச்சம் வேண்டுமா? பணத்தை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, அவங்க பட்ட கஷ்டங்களையும் அவங்க செஞ்ச கர்மாக்களையும் வாங்கிக்கிறீங்களா? தென்மேற்குன்னு அப்படியே வரும். தென்மேற்குன்னு வரும்போது அது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு வாஸ்துல குறிப்பிடப்படுது. ஆனால் என்னதான் சரியாக அமைச்சிருந்தாலும் எவ்வளவு கணவன் மனைவி இன்னைக்கு தென்மேற்குல இணைந்து வாழறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். என்ன மாதிரி தவறுகள்? இப்போ மேற்குன்னு ஒன்று பார்க்கணும்ல. தென்மேற்கு அப்படின்போது மேற்குக்கு ஏன் அந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூம் வரணும்? பொதுவாக மேற்குங்கிறதே சனி பகவானுக்குரிய ஒரு சனி பகவானுக்குரியது உண்டானது சொல்கிறேன். ரைட், ஓகே. நீங்கள் இந்த சனிவினாலே பயப்படுறீங்களே, அப்புறம் ஏன் தென்மேற்குல சனி பகவான் இருக்கும்போது தைரியமாக தானே இருக்கணும். அப்போ செல்வத்தை பதிக்க வைக்கிறீங்களா அங்கே? அப்போ அந்த இடத்துல சனி பகவான் நல்லது தானே செய்கிறாரு. அப்போ ஏன் சனி பகவானை பார்த்து பயப்படுறீங்க? தென்மேற்கு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் சொல்கிறீங்க, ரைட். அப்போ அந்த தென்மேற்கில் ஏன் மாஸ்டர் பெட்ரூம் வரணும்? அது முதல்ல தெரியணும் இல்லையா? இப்போ டிஎன்ஏ நம்ம பேசும்போது அதனுடைய ஆரம்பத்தை தானே நம்ம அங்கே பேசணும். தெற்கு நம்ம பார்த்தோம். மேற்கு அப்படிங்கிறது சனி குறித்ததுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. மேற்கு அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கிழக்கை விட மேற்கு உயர்ந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை, அதுதான் பேர். மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது மேற்கு பகுதிங்கிறது உயரமானது, மலைகளை கொண்டது. சனி பகவான் கடுமையானது, அப்போ மலைகள் கடுமையானது. அப்போ மலைகள்ங்கிறது சனி பகவானை குறிக்கிறது. இப்போ மலை எப்படி வரும், நீர் எப்படி வரும்? அந்த இடத்த உயரமான இடத்துல தண்ணி தொட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அருவி எங்கேருந்து வரும்? மலையிலிருந்து மேலிருந்து வருங்களா? மேற்கு உயர்ந்த மலை தொடருங்களா? மேலே இருந்து அருவி வருதுங்களா? அப்போ மலை எங்கிருந்து வரும்? வானத்திலிருந்து தானே வரும், மேலிருந்து தானே வரும். அப்போ மேலிருந்து நீர் கீழே வரக்கூடிய பகுதி அப்படிங்கிறத காரணத்தை முன்னெடுத்து தான் அந்த தென்மேற்கு அப்படிங்கிற பகுதியில் உயரமான இடத்துல நீர் தொட்டி வைக்கணும், கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு வீட்டில் பார்க்கும்பொழுது அந்த மேலே அமைக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணி டேங்க்குங்கிறது தென்மேற்கு பகுதியில் உயரவாக. காரணம் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. தென்மேற்கு பள்ளமாக இருக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த ஒரு கணவன் மனைவிக்கான உறவு பாதிக்கப்படுது, இல்லை நோயினால் பாதிக்கப்படுறாங்க. இது உண்மைனா இதற்கான உதாரணம். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லும்போது மலைங்கிறது உயரம் இல்லையா, உயர்ந்தது இல்லையா? இந்த வாழ்க்கைங்கிறது உயரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் இல்லையா? மேற்குங்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பகுதி இல்லையா? அதிர்ஷ்டம் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த இடம் பலவீனமாயிருது இல்லையா? அப்போ மேற்கு தாழ்ந்து இருந்தால் அதிர்ஷ்டம் போயிடுச்சிங்களா? பலவீனம் ஆயிட்டீங்களா? பலவீனம் ஆயிட்டீங்கன்னா ஒற்றுமை இல்லாமல் போயிடுதா? இவ்வளோதான் விஷயம். ஏன்னா மேற்குங்கிறது அரண், நமக்கு பாதுகாப்பு. அதனால தான் மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு ஒரு அரணாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டது. அப்போ அந்த இடத்துல பாதுகாப்புங்கிறது உங்களுக்கு இழந்துட்டீங்கன்னா எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி பலவீனமாயிடுது இல்லையா? கருத்து வேறுபாடு வந்துடுது, பிரிவு ஏற்பட்டுருது. அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, குழந்தை பிறப்பு இல்லை, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது, சந்ததி விருத்தி இல்லை, பொருளாதாரம் இல்லை, தொழில் நிரந்தரமாக இல்லை. இப்போ வாழ்வியல் அப்படிங்கிறது இருப்பிடத்தை சார்ந்தது. இந்த இருப்பிடம் வாஸ்து காரணமாக இருக்கிறது. இந்த வாஸ்து பொருளாதாரத்துக்கு அடிப்படையாகிறது. இந்த பொருளாதாரம் எதற்கு? குடும்பத்துக்கானதாக இருக்குது. அப்போ மொத்தமே அந்த இடத்துல பலவீனம் ஆயிடுச்சு இல்லையா? சில பேர் வீட்டில் மேற்கில் ஜன்னல் இருக்காது, கதவு இருக்காது. சில பேர் சொல்கிறாங்க தென்மேற்கில், அதாவது மாஸ்டர் பெட்ரூமில் பால்கனி இருக்கக்கூடாது, க்ளோஸ்டாக இருக்கணும். மேற்கு பகுதியில் நீங்கள் ஜன்னல் வைக்கலாம். அப்படி ஒருவேளை மேற்கில் ஜன்னலும் இல்லை, கதவும் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? இது ரெண்டும் இருக்கும் பொழுது அந்த வீடு எப்படி இருக்கும்? ஜன்னலும் இல்லை, கதவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் நல்லா இருக்கும். இப்போ மனம் ஒரு வெளிச்சமும் இல்லை, ஒரு காற்றும் இல்லை அப்படின்னா உங்கள் அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? உங்களால் மனம் பாதிக்கும் இல்லையா? அதே தான் அந்த வீடும். அந்த வீடுங்கிறது என்ன? நம்ம சந்தோஷமாக வாழக்கூடிய இடம் தானே. அப்போ வெளிச்சமும் வேண்டும், காற்றும் வேண்டும். இது ரெண்டுமே இல்லாமல் அந்த இடத்த அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு குகைக்குள்ளே வாழ்ந்துட்டு போயிடலாமே. தென்மேற்கில் திறந்த வெளி பால்கனி வைக்கும் பொழுது அந்த உறவானது சரியாக இருக்காது. வேறு ஒருவருடைய தலைப்பாடு வரும், அந்த உறவுக்குள்ள பிரச்சனைகள் வரும், பிரிவு வரும். இது நிறைய விதமான தொடர்புகளை சொல்கிறாங்க இன்றைய. இப்போ உங்களுக்கு அது மேற்கு தொடர்ச்சி மலையோடு ஒப்பிட்டோம் இல்லைங்களா? அதுங்கிறது பாதுகாப்பு அரண்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த அரண்கிறது உடைக்கப்படுது இல்லையா? அப்போ என்ன ஆகுது? ஒரு காம்பவுண்டு எப்படி ஒருத்தருக்கு
வீட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்னும் போதோ மேற்கு அப்படிங்கிறது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்குது இல்லையா? அந்த பாதுகாப்புங்கிறத நம்ம வந்து உடைக்கப்படும் பொழுது என்ன ஆகுது? பாதுகாப்பு பலவீனமாயிடுது இல்லையா? அப்போ அதுக்குண்டான மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா? அப்போ அந்த இடத்துல உயரமான மலை இருக்கிறது போல் அங்கே ஒரு பள்ளம் இருக்குது. அப்போ பள்ளம்னா இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, திறந்த வாக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அது பலவீனத்தை தருது இல்லையா? அதை குறித்து தான் அந்த இடத்துல வந்து அந்த மூலையில் தென்மேற்கு மூலையில் நீங்கள் கதவு வைக்கிறதோ ஜன்னல் வைக்கிறதோ வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க மனம் சார்ந்த விஷயம், நமக்கு காத்தோட்டமாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், அந்த இடத்துல அந்த காத்தோட்டமாக இருக்கணும். அதை சார்ந்து தானே வந்து ஜன்னல்கள் அமைக்க நீங்கள் மனம் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒரு சராசரியாக நீங்கள் சுவாசிக்கக்கூடிய சுவாசம் இருக்கு இல்லையா? சாதாரணமாக இருக்கிற வரைக்கும் இது சுவாசம் நம்ம சொல்ல முடியாது. இதே காற்று சூறாவளி ஆச்சுன்னா சுவாசிக்க முடியுமா? இல்லை, மூச்சு திணறல் ஆகிடும். மூச்சு திணறல் நம்ம உயிரோடு இருப்போமானே அந்த இடத்துல தெரியாது இல்லையா? இதுதான் வித்தியாசம். சுவாசிக்கக்கூடிய காற்று வேண்டுமா, மனதை இதமாக்கக்கூடிய வெளிச்சம் வேண்டுமா? இது சமமாக இருந்தால் தான் அந்த இடம் வசிப்பிடமாக இருக்கும். இதில் எது அதிகமாக மாறுச்சுனாலும் நாம் அங்கே வசிப்பிடத்துக்கான ஆற்றல் இருக்காது. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வடகிழக்கில் ஒரு கதவு வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென்மேற்கில் ஒரு அறை வச்சுருக்கிறீங்க, அதுக்கும் ஒரு கதவு வச்சுருக்கிறீங்க. இப்போ வடகிழக்கில் இருக்கக்கூடிய கதவு நீங்கள் திறக்கும்போது தென்மேற்கு மூலையில் வச்சுருக்க கதவு ஆடும், பார்த்துருக்கிறீங்களா? அந்த வைப்ரேஷன்ஸ் வரும். இப்போ புரியுதுங்களா? அந்த வாஸ்துங்கிறது என்னன்னா ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி, வைப்ரேஷன். இது எல்லாமே சரியாக கனெக்டிவிட்டி நீங்கள் கொடுக்குற அந்த வீட்டுக்கு கொடுக்கறது தான் அதனுடைய ஆற்றலே. அப்போ அதில் எதையாவது ஒன்று தடுக்கப்படும் பொழுது நமக்கு இதில் மாறுதல்கள் ஏற்படுகிறது. அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னென்னா, இது நம்பியவர்களுக்கு ஓகே, இந்த காலத்தில் நம்பாதவங்க தான் நிறைய பேர் இருக்கு. என்னுடைய உழைப்பு தான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணம். ஒரு வீட்டை மாற்றுறதுனால, நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யறதுனால எனக்கு வருமானம் வந்துருமா, எனக்கு அங்கீகாரம் கிடைச்சிருமா? இதற்கான பதில் ஜோதிடமாக இருக்கட்டும், வாஸ்துவாக இருக்கட்டும், கர்மாவாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்தது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த அனுபவம் தானே நிஜத்தை நமக்கு காட்டுது. இதை நம்புகிறவர்களுக்கு அது நடக்கும்போது அது அனுபவமாக மாறுகிறது. இதை நம்பாதவர்களுக்கு அவர்களுடைய தன்னம்பிக்கையாக மாறுகிறது. அப்போ அது வந்து தவறு அல்ல. அவர்களுக்கும் அந்த செயல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அவர்களுடைய மன வலிமைக்காக அதை வெளிப்படுத்திக்க மாட்டுகிறார்கள். அவ்வளோதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு ஆதாரம் வேண்டுமா? இதை எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வடகிழக்கு அப்படிங்கிற பகுதியை நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஏன் ஈசானிய மூலை அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம முன்னோர்கள் இதை எப்படி பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஏன்னா என்னுடைய ஆய்வுகள் இதில் எப்படி பார்த்தோம்னா, சொற்களையும் பொருட்களையும் ஆய்வு செய்து தான் இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பித்தோம், ஆய்வுகளாக பார்த்தோம். இந்த பூமியில் முதல்ல மனிதன் எங்கு தோன்றினான் அப்படின்னா பூமியின் தெற்கு பகுதியில் பிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மதுரையில் உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய விருமாண்டி அப்படிங்கிறவர் 70,000 வருடத்திற்கு முன்பு பிறந்த மனிதனுடைய மரபணுவை கொண்டவர் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். தெற்கு பகுதியின் போதே நம்ம மக்கள்லாம் என்னென்னா கலை, இலக்கியம், ஞானம் அனைத்திலும் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருப்பார்களா? அப்போ அவர்களுக்கு இந்த வாஸ்துங்கிற விஷயத்தை அப்போ இந்த பூமி சார்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது இப்போ இந்த ஈசானியம்ங்கிற பகுதி ஏன் வந்துச்சு? அப்போ தெற்கிலிருந்து வடக்க பாருங்க. அப்போ தெற்கிலிருந்து வடகிழக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சனி மூலைன்னு சொல்கிறோம். அந்த மூலை உயர்ந்து இருக்கணும்னு சொல்கிறோம். அப்போ தெற்கிலிருந்து நீங்கள் வடகிழக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கைலாயம் இருக்குது. அந்த கைலாயத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? உயர்ந்த மலை, அதுக்கு கீழே பள்ளம், நீர்நிலைகளாக இருக்கும். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ கழுத்துக்கு கீழே பள்ளம், கழுத்துக்கு மேலே உயரம். அப்போ அந்த கைலாயம் எப்படி இருக்கும்? ஒரு தலை போல உயரமாகவும் தலைக்கு கீழே சுற்றி பள்ளமாகவும் நீர் நிறைந்ததாகவும் இருந்ததுங்களா? இங்கேருந்து பார்த்துருக்காங்களா? பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? அந்த மூலை வடகிழக்கு ஜல மூலை, அது தலையை குறித்தது, உயரமானது, தலை குறித்த பகுதி அப்படின்ட்டு அந்த இடத்துல நீரையும் ஒப்பிட்டு தலைக்குண்டான பகுதிகளாகவும் ஒப்பிட்டு இப்படித்தான் நம் முன்னோர்கள் பார்த்திருப்பார்கள். நிறைய வாஸ்துன்னு இப்போ கடந்த ஒரு 50 வருஷமா வச்சுக்கலாம், வாஸ்துவினுடைய இம்பேக்ட் நிறைய மக்கள் கிட்ட இருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் இன்னொரு 70 வருடம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பழம்பெருமையான வீட்டில் தான் இருப்பாங்க. அதில் வந்து நீள்மனையாக இருக்கும், சதுரமனையாக இருக்கும், என்ன வேணா இருக்கும். ஆனால் நல்லா தானே வாழ்ந்தாங்க. பரம்பரை அடுத்தடுத்த லெவலுக்கு போச்சு. இவ்வளோ விவாகரத்துகள் பார்க்கல, இவ்வளோ நோய்கள் பார்க்கல. அடுத்தடுத்து ஒரு வீட்டில் 10 குழந்தைகள் பிறக்கும், 20 குழந்தைகள் பிறக்கும். நல்ல ஒரு முறையில் தானே வாழ்க்கை நடத்தினார்கள். அங்கே வாஸ்து எங்கே பேசிச்சு? அருமையான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி. அன்னைக்கு அவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அதே போல வாஸ்து பார்க்குறோம், இன்னைக்கு யாரும் சந்தோஷமா இருக்கிறது இல்லையே. திரும்ப இந்த இடத்துல சொல்லும்போது அந்த டிஎன்ஏ அப்படிங்கிற தொடர்பு, நீங்கள் மண்ணுக்கும் இந்த உடலுக்கும் உண்டான தொடர்பாகிய அந்த கல்லையும் மண்ணையும் வீட்டையும் தொடர்பை வாஸ்துவா நீங்கள் பார்த்துட்டீங்களே தவிர நீங்கள் இங்கு பிறப்பதற்கு காரணமானது யார்? நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ அந்த முன்னோர்கள்னா யாரு? டிஎன்ஏ இல்லையா? ஆமாம். அந்த டிஎன்ஏ தொடர்புக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அப்பா அம்மா
தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் சேயோன் இவங்க எல்லாமே வாழ்ந்தாங்க. அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நாம் இல்லை. அவங்களுடைய செல்லு தான் இன்றைக்கி நம்ம பல கோடி செல்களாக இன்றைக்கி இந்த உடம்பு இருக்குது. அவங்க எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையில் எந்த மனநிலையில் எப்படி கஷ்டப்பட்டாங்களோ எப்படி சந்தோஷமாக இருந்தாங்களோ அந்த சூழ்நிலையில் அவங்க சம்பாரித்து வச்ச சொத்தை இன்றைக்கி நம்ம கிளைம் பண்ணிகிட்ருக்குறோம். இது எனக்கு வேணும் அப்படின்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த இடம் வேணும், இவ்வளோ பணம் வேணும்னு. அப்போ பணத்தை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, அவங்க பட்ட கஷ்டங்களையும் அவங்க செஞ்ச கர்மாக்களையும் வாங்கிக்கிறீங்களா? எல்லாத்தையுமே சேர்த்து தான் வாங்கிக்கிறோம். இப்போ பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு புரியுதுங்களா? பணத்தை மட்டும் வாங்கிட்ட நமக்கு தெரிஞ்சது, அதை சார்ந்து பின்பு வரக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கறதில்ல. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு மறு செயல் உண்டல்லவா? நிச்சயமாக. அப்போ அந்த இடம் அவர்கள் மூலியமாக வந்ததுனால் அந்த இடம் வருவதற்கு காரணமாக இருந்தது எந்த செயலோ அதுவும் அவர்களை தொடர்கிறது. ஆனால் இப்போ நான் வாஸ்து பார்த்து அழகான ஒரு வீடு கட்டியிருக்கேன். என்னுடைய பூர்வீகத்தில் என் தாத்தா பாட்டி வாழ்ந்த வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது. ஆனால் நான் வாழற வீடு பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த தோஷம் என்னை பாதிக்குமா? கண்டிப்பாக வரும். இந்த டிஎன்ஏ நான் சொல்கிறதே என்னென்னா, பூர்வீகம் தான் டிஎன்ஏ. உங்களுடைய பூர்வீக வீடு எப்படி இருக்கிறதோ அதுதான் இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு இருக்கும். நீங்கள் அமெரிக்காவில் போய் நீங்கள் வீடு கட்டினாலும் சரி, மலேசியாவில் போய் வீடு கட்டினாலும் சரி, உங்கள் பூர்வீகம் எதை சார்ந்து இருக்கிறதோ அதை சார்ந்து தான் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். இதை ஒரு வீடு 2 வீடு அல்ல. இப்போ நான் ஒரு பதிவு சொல்கிறேன்னா அதை அனுபவிக்காமல் சொல்ல மாட்டேன். பல பேர்த்தோட வாழ்வியலில் இதெல்லாம் அனுபவமாக பார்த்துட்டு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பூர்வீகத்தை சரி செஞ்சால்தான் இந்த வீடு சரியாகும். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் 3 கோடி ரூபாயில் நல்ல வீடு கட்டிட்டாருங்க. நல்ல பிரபலமான ஒரு வாஸ்து நிபுணரை பார்த்து வீடு கட்டிட்டாருங்க. அதில் வாஸ்துவில் எந்த குறையுமே இல்லைங்க, ஒத்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதுதான் நான் கேட்டேன். வாஸ்துப்படி பார்த்து வீடு கட்டிட்டீங்க, உங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு யூட்ரஸை எடுத்துட்டாங்க, மூலதனமே போயிடுச்சு. அப்போ இவ்வளோ பிரம்மாண்டமாக வீடு கட்டி அப்போ என்ன வாழ்க்கை? பிரயோஜனம் இல்லை. நல்லா தான் வீடு கட்டி வாஸ்து பார்த்து கட்டிட்டு. அதான் கேட்டேன், உங்களுடைய அம்மா வாழ்ந்த வீடு எப்படி இருக்கிறது? உங்கள் அம்மாவுக்கும் இதே போல் யூட்ரஸ் எடுத்தாங்களா? அந்த பெண் சார்ந்த பெற்றோர்கள் எடுத்தாங்களா? அதை நீங்கள் பார்த்தீங்களா? அதே மாதிரி அவருடைய கணவர் சார்ந்து உங்களுடைய அப்பா வழியில் அந்த திசையை பார்த்து ஒரு வீட்டை காட்டி அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு அதையும் டீட்டெயிலாக அப்போ தான் அவங்க யோசிச்சாங்க, எங்கள் அம்மாவுக்கும் யூட்ரஸ் எடுத்தாச்சுங்க, அவங்க அப்பாவுக்கும் ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வந்து அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, காரணம் அந்த வீடு அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ இப்போ நீங்கள் வந்து வாஸ்துப்படி நீங்கள் நல்லா கட்டிட்டீங்க, ஆனால் உங்கள் பூர்வீகத்தை பலவீனமாக்கிட்டீங்க. இப்போ பூர்வீகங்கிற வீடுங்கிறத நீங்கள் கல்லு மண்ணாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த உயிர் தங்குறதுக்கு, இந்த உயிர் வாழ்கிறதுக்கு இந்த உடலுங்கிறது வீடு. இந்த உடலுக்கான வீட்டை நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னு. இந்த வீடு யார் கொடுத்தா? நம்ம முன்னோர்கள் கொடுத்தது இல்லையா? அந்த மரபணுவை நீங்கள் வந்து சரியான வாழ்வியலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா இப்போ இருக்கிறது வெறும் கல்லு மண்ணாக தான் இருக்கும். அது தற்காலிகமாக ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு சரி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே இருந்து தெரிஞ்சவங்களுக்கு. நிறைய பேருக்கு எனக்கு பூர்வீகமே தெரியாது, என்கிட்ட சொந்த வீடு இல்லை, சொத்து இல்லை, ஒன்றுமே இல்லை, நானே ஏதோ கஷ்டப்படுறேன், என்னோட முன்னோர்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் இப்போ முன்னேறதுக்கு என்ன பண்ணணும்? வாஸ்துங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கல் மண் நிலத்தை சார்ந்து மட்டும்தான் வாஸ்துன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த மண்ணாகிய இந்த உடலும் வாஸ்து தானே. உயிர் குடிகொள்வதற்கு இருக்கக்கூடிய வீடு உடல் தானே. அப்போ இந்த உடலை கொடுத்தது யார்? தாய் தந்தை, நம்ம முன்னோர்கள். இப்போ இந்த முன்னோர்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஏன்னா முன்னோர்கள் பூர்வீகம் அப்படிங்கிறது நம்ம டிஎன்ஏ அப்படின்னும் போது அப்போ அந்த இதோட டிஎன்ஏயோட கனெக்டிவிட்டி தான் நாம். இப்போ நமக்கு இந்த எந்த செயல்கள் நடக்குதோ அவர்களை சார்ந்த செயல்களும் தான் நமக்கு நடக்குது இல்லைங்க. வருஷம் தவறாமல் நாம் திவசம் பண்ணிடுறோம் அப்படின்னு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிட்றீங்க? 3 வேளை. 3 வேளை. ஏன் ஒரு வேளை சாப்பிடலாம்ல? நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே பெரியவங்களுக்கு திவசம் தர்ப்பணம்லாம் பண்ணுறீங்க. எப்போ ஏன் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்க? நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுவும் அவர்கள் கொடுத்தது. அவர்களின் நினைவிலையும் அவர்கள் உணர்விலையும் நாம் வாழலை அப்படின்னும் போது இருக்கக்கூடிய இந்த உடல் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்? இருக்கக்கூடிய வசிப்பிடம் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்? அவர்களுடைய சொத்து மட்டும் நமக்கு வேணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா பாதிப்பு யாருக்கு கிடைக்கும்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் வடகிழக்கு அப்படிங்கிற ஒரு பகுதி பாதிச்சிருக்கு. எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பாரம் வச்சுட்டாங்க, இல்லை ஒரு துளசி மாடத்தை வச்சுட்டாங்க, வேறு ஏதோ ஒன்று அந்த இடத்துல ஒரு பாதிப்பு இருக்குது, இல்லை கட் ஆயிடுச்சு, இழுத்துருச்சு, எப்படியோ ஒன்று வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துக்கும் இந்த டிஎன்ஏக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எந்த வீட்டில் வடகிழக்கு பாதிச்சிருக்குதோ நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த வீட்டில் முன்னோர் வழிபாடோ இல்லை குலதெய்வ வழிபாடோ பெருசாக பண்ண மாட்டாங்க. அந்த கோவிலுக்கு போகிறது, கோவிலுக்கு அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறதே பெரிய முக்கியத்துவம் பண்ண மாட்டாங்க. ஏதோ பேருக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர மாதிரி இருப்பாங்க. நம்ம பார்த்த வகையிலே சொல்கிறேன். ஏன்னா அப்படி அந்த வடகிழக்கு என்கின்ற பகுதி பாதிச்சிருக்கிற வீட்டில்
குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு இல்லைன்னா அங்கே என்னென்னலாம் பிரச்சனை வந்திருக்குன்னு இப்போ நம்ம ஆய்வில் பார்க்கும் பொழுது, ஒன்று அந்த குடும்பத்தில் சந்ததி விருத்தி இல்லை, ஒன்று கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, இல்லை குழந்தை பிறக்காமல் இருக்குது, இல்லை குழந்தை பிறந்து இறந்து போயிருக்குது, இல்லை குழந்தைகள் பிரிந்து இருக்கிறார்கள், இல்லை திருமணமாகி இறந்து போயிடுறாங்க, இல்லை திருமணமாகி பிரிஞ்சு போயிடுறாங்க, இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, இந்த ஆர்டிசம் இந்த மாதிரி இருக்கிறாங்க, இன்னொன்று கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது எல்லாம் அந்த வடகிழக்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பார்க்கும் பொழுது இது நமக்கு நிறைய தெரிய வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வியலோட சம்மந்தப்பட்டு வாஸ்துங்கிறது நம்பிக்கையை தாண்டி அந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி வாழ்வியலோட நம்ம வீட்டினுடைய பகுதிகளை நம்ம எப்படி அமைக்கிறோம், நம்மளுடைய குடும்பத்தினுடைய அடுத்த தலைமுறை எப்படி கொண்டு போகிறோம், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்து அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.